வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை வாணிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். ஆரம்ப காலத்தில் வாணிஸ்ரீயின் பெயர் வெங்கட ரத்னகுமாரி. அந்த பெண் மீன் விற்பவள் என்று கிண்டல் செய்த ஒரு சினிமா தயாரிப்பாளரே அவரை தன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார். கருப்பான தோற்றம் கொண்ட அந்த புதுமுகம் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு ஒரு தயாரிப்பாளரை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். அந்த நடிகையை பார்த்த தயாரிப்பாளர், உனது பெயர் என்ன என்று கேட்டார். கேட்ட ஆண்டு 1962. வெங்கட ரத்னகுமாரி என்று பதிலளித்தாள் அந்த பெண். சிடுமூஞ்சியான அந்த தயாரிப்பாளர், மீன் மார்க்கெட்டில் நீ மீன் விற்று நான் பார்த்திருக்கிறேனே என்றார் கிண்டலாக. என்னிடம் மீன் வாங்கி கொண்டு அதை லாபம் வைத்து வேறு இடத்தில் விற்கப் போகிறீர்களா என்று சூடாக கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் வெங்கட ரத்னகுமாரி. சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது அந்த நடிகை நடித்த ஸ்ரீ ஆண்டாள் என்ற முதல் திரைப்படம் வெளியான பிறகு அதே தயாரிப்பாளர் இந்த பெண்ணை தேடி, அதாவது யூகத்தில் மீன்காரியாக தென்பட்டவளை தேடி வந்தார் கால் ஷீட் கேட்பதற்காக. மீன்காரி பெண் அந்த தயாரிப்பாளரால் கருதப்பட்ட வெங்கட ரத்னகுமாரி தான் தெலுங்கிலும் தமிழிலும் கொடிகட்டி பறந்த வாணிஸ்ரீ ஆவார். இந்த செய்தி தெலுங்கில் ஆந்திர பிரபா பத்திரிகையின் சினிமா பகுதியில் வெளிவந்து உள்ளது. வெங்கட ரத்னகுமாரி இனி வாணிஸ்ரீ என்றே குறிப்பிடுவோமே. இளம் வயதிலேயே சோதனைகள் வாட்டின. தன் 3வது வயதில் தந்தையை இழந்தார். தொடர்ந்து தனது அக்காளையும் தம்பியும் கூட பறிகொடுத்தார். தாயின் பராமரிப்பில் வளர்ந்தார் அவர். வாணிஸ்ரீக்கு சொந்த ஊர் நெல்லூர். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 3 பிறந்தவர். நெல்லூரில் PVS பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தார். வீட்டு பாடங்களை சரியாக எழுதாததால் வயலட் என்ற டீச்சரிடம் அடி வாங்கி இருக்கிறார். அப்போது அந்த டீச்சரின் கஷ்டங்கள் உனக்கு தெரியாது, நீயும் வருங்காலத்தில் டீச்சரானால்தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் என்று கடிந்து கொண்டிருக்கிறார். வாணிஸ்ரீ அந்த டீச்சர் சொன்னபடி டீச்சராகவில்லை. ஆனால் டீச்சர் அம்மா என்ற தமிழ் படத்தில் டீச்சர் அம்மாவாக நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஆண்டு 1968. ஜெய்சங்கர் நடித்த இத்திரைப்படத்தை புட்டண்ணா கனகல் டைரக்ட் செய்தார். தெலுங்கில் நடிக்க தொடங்கிய காலத்தில் பெரிய நடிகர்கள் இவரை கதாநாயகியாக போட எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அடுத்த ஆண்டிலேயே NT ராமாராவ், A நாகேஸ்வர ராவ், காந்தாராவ், கிருஷ்ணா, சோபன் பாபு ஆகிய சூப்பர் ஸ்டார்களே கதாநாயகியாக வாணிஸ்ரீயை போடுங்க என்ற தயாரிப்பாளர்களை நிர்பந்திக்கும் சூழ்நிலை உருவாகியது. தமிழில் MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன் ஆகிய கதாநாயகர்களுடன் நடித்துள்ளவர் வாணிஸ்ரீ. MGRவுடன் வீனஸ் பிக்சர்ஸின் ஊருக்கு உழைப்பவன், தலைவன், கண்ணன் என் காதலன் ஆகிய படங்களில் நடித்தார். கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் MGR, ஜெயலலிதா, முத்துராமன், வாணிஸ்ரீ நடித்தனர். சிவாஜி கணேசனுடன் ரோஜாவின் ராஜா, ABMமின் உயர்ந்த மனிதன், வாணி ராணி, சிவகாமியின் செல்வன், நிறைகுடம், வசந்த மாளிகை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். வசந்த மாளிகையில் சிவாஜியின் நடிப்புக்கு ஈடுகொடுத்து மிகச் சிறப்பாக நடித்தார். குறிப்பாக சிவாஜி குடிபோதையில் தள்ளாடும் போது கலைமகள் கை பொருளே என்ற பாடல் காட்சியில் அவரது நடிப்பு அற்புதம் என பத்திரிகைகள் பாராட்டின. வாணி ராணியில் மாறுபட்ட கேரக்டரில் 2 வேடங்களில் அவர் நடித்தார். அதே போல இருளும் ஒளியும் திரைப்படத்திலும் 2 கேரக்டர்கள்
கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் குறிப்பிடத்தக்கவை. ஜெமினி கணேசனுடன் வாணிஸ்ரீ நடித்த வெள்ளி விழாவும் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஆகியோருடன் நடித்த 4 சுவர்களும் ஆகும். கே பாலச்சந்தரின் தாமரை நெஞ்சத்திலும் வாணிஸ்ரீ சிறப்பாக நடித்தார். ஜெய்சங்கருடன் நேர்வழி, அத்தையா மாமையா, கன்னிப்பெண் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். குலமா குணமாவில் ஜெய்சங்கரின் ஜோடி வாணிஸ்ரீ. சிவாஜிக்கு பத்மினி. இயக்கம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கலைஞர் கதை வசனம் எழுதிய தங்கத்தம்பி படத்தில் ரவிச்சந்திரனுடன் வாணிஸ்ரீ தோன்றினார். ஏவிஎம் ராஜனுடன் அவர் நடித்த படம் அன்னையும் பிதாவும். வாணிஸ்ரீ நடித்த படங்களில் வசந்த மாளிகை, வாணிராணி இரு படங்களிலும் அவரது நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டதுடன் இந்த படங்களில் நடித்ததற்காக ஏராளமான விருதுகளையும் அவர் பெற்றார். வாணிஸ்ரீயை அரசியலுக்கு இழுக்க என்.டி. ராமராவ் காலத்திலேயே பலர் முயற்சித்தார்கள். ஆனால் அவர் எந்த அரசியல் கட்சியிலும் சேர மறுத்துவிட்டார். வாயில்லா ஜீவன்களிடம் வாணிஸ்ரீக்கு அன்பு அதிகம். பல ஜாதி நாய்களை வளர்ப்பவர். சீசர் என்ற ஒரு நாய் இவரது பிறந்த நாளன்று இறந்துவிட்டது. அந்த நாய் இறந்ததால் அவர் பிறந்த நாளை கொண்டாடவே இல்லை. புறாக்கள், கிளிகள் வளர்ப்பதிலும் அவருக்கு அலாதி ஆவல். ஒரு காலத்தில் கோல்டு ஃபிஷ், ஃபைட்டர், பிளாக் கோல்டு ஸ்டார் எனப்படும் 4 வகை மீன்களை மிகுந்த பாதுகாப்புடன் அவர் வளர்த்து வந்தார். இப்போதும் தனக்கு ஏற்ற நல்ல குணச்சித்திர கேரக்டர்கள் வந்தால் நடிக்க தயார் என்று பேட்டி கொடுத்திருந்தார் வாணிஸ்ரீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.